Praise the Lord, brothers and sisters. இன்றைய நாளினுடைய வேத பாடத்திற்குரிய ஆதாரமாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போமே. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஆமென். இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னது அவருடைய சொந்த சகோதரர்கள். ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் அவருடைய படிப்பினையின்படியே அவரை கொலை செய்ய வகை தேடின அந்த நாளையில அவரை யூதேயாவில சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். கலிலேயாவில தான் இவர்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய இடம். ஆனா இந்த கூடார பண்டிகைகள்ல எல்லா ஆண்களும் போய் அங்க ஒன்னா சேர்ந்து கூடார பண்டிகையில 7 நாள் அளவும் அந்த கூடார பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நியமம். அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியமங்கள் எல்லாத்தையுமே நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கூடார பண்டிகைக்கு 7 நாள் அளவுமாய் அவர்கள் எருசலேமிலே கூடியிருந்து அந்த பண்டிகைக்குரிய வார்த்தைகளை கேட்பது, அந்த பண்டிகைக்குரிய காரியங்களை எல்லாவற்றையுமே செய்வது அப்படிங்கிறது அந்த பண்டிகை கால அட்டவணையில பார்த்தோம் அப்படின்னா 15வது நாளிலிருந்து 22வது நாள் வரைக்கும் இருக்கக்கூடியது கடைசி பண்டிகை. இந்த கூடார பண்டிகை அப்படிங்கிறது நிகழ்கால நமக்கு 1000 வருட அரசாட்சிக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. ஏன்னா எக்காலம் முடிஞ்சு குற்ற நிவாரண பலி முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு இந்த கூடார பண்டிகை வரப்போகக்கூடியது. கூடார பண்டிகை அப்படின்னா அவர்கள் நிழலாய் முன்பு கூடாரம் போட்டு அந்த அமைதலாய் தங்கி இருந்து அந்த கூடாரத்துல இருந்து டெம்பரரியா ஒரு ஷெட்டு போடுவாங்க. அந்த டெம்பரரியா ஷெட்டு போடுறது இன்னைக்குமே இந்த 2 மார்க்கத்திலையுமே இருக்கக்கூடியதா இருக்கும். யூத மார்க்கத்திலையும் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் அவர்கள் போகக்கூடிய ஹஜ் பண்டிகையிலையுமே இந்த டெம்பரரியா போட்டு கூடாரம் போட்டு அங்க தங்கி அதன்படியே அவர்கள் செய்யக்கூடிய முரண்மைகள் எல்லாமே இருக்கக்கூடியதா இருக்கும். சரி, இந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறவர்களுக்கு நாம அந்த நிழல்ல இருந்து நிஜத்துக்கு கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா கடைசி எக்காலத்திற்குள்ளாரே நாம் இருக்கிறோம். நமக்கென்று வெளியரங்கமாய் பகிரங்கமாய் இறங்கக்கூடிய தேவனுடைய வல்லமைக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த வல்லமை நமது மத்தியில இறங்குகிற பொழுது நாம் கூடாரவாசிகளாய் இல்லாமல் 1000 வருட அரசாட்சிக்கு சொந்தக்காரர்களாய் இருப்போம். அந்த பண்டிகையில இவரை போக வேண்டும் என்று தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே சொல்றாங்க. எப்ப நீ வீட்டுக்குள்ளார இருந்து அதிசய அற்புத அடையாளம்லாம் செஞ்சோ அல்லது கலிலேயாவில இருந்து செஞ்சோ பிரயோஜனம் கிடையாது. அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். என்ன பிரசித்தி ஆகும் என்று வெளிப்படுத்துகிறவன் விரும்புகிறான் உலகத்துக்கு போய் செய்யணும். எருசலேம்ல போய் செஞ்சாதான் இந்த உலகத்துக்கே போய் தெரியும் அப்படிங்கிறத அவர்கள் சகோதரர்கள் சொன்னார். அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது. 5வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். சகோதரர்கள் அவரை விசுவாசியாதபடியினாலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையுமே கண்டிருக்கிறார்கள் அந்த சகோதரர்கள். ஆனா இவர் செய்வது எல்லாவற்றையுமே அவர்களுடைய பெருமைக்காகவும் அவருடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் என்று அவிசுவாசியாய் இருந்ததுனாலே அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவாய் பேசப்பட்டதாய் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு பொறாமை நிமித்தத்தினால நீ எருசலேமுக்கு போனார்,
ஆனா இயேசு கிறிஸ்து போகாம என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. 6வது வசனம் வாசித்து பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. எனக்குன்னு ஒரு டைம் இஸ் தேர், எனக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது. ஆனா உங்களுடைய வேலையும் எப்பவுமே அதான். என்னது? அடுத்தவங்களை குற்றம் சாட்டுதல், அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கக்கூடியது, ஏளனம் செய்வது, பரியாசம் செய்வது, இதுதான் உங்களுடைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய வேலையாவே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பரியாச உதடுகள் தான். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை காட்டிலும் பரியாசம் பண்ணுகிறவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பரியாசத்தை பார்த்துட்டு ஆமா ஆமா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசக்கூடிய அந்த நாவுகளும் அதற்கென்று சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடு சேர்ந்து இருக்கிறவர்களுக்கு, ஏன்னா அவர்களுடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு சித்தமான வேலை ஒண்ணுன்னு இருக்குது. அந்த வேலை வரும் பொழுது அவர் கிளம்பி போவாரு. அப்போ கலிலேயாவிலே தங்கிட்டாரு. அவர்களை என்னது, ஆனா பண்டிகையில யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். எல்லாருமே அவங்க என்னது, இயேசு கிறிஸ்துவ தேடதான் ஆரம்பிச்சாங்க. 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் 11 பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கிருக்கிறார் என்றார்கள். ஆமென். அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? ஏன்னா யூதர்கள் அந்தரங்கமாய் அவர்களுடைய பண்டிகைக்கு போனார். வெளியரங்கமா போகாம அந்தரங்கமாய் போனாரு. ஏன்னா ரகசியமா போயிருக்காரு. போனதுக்கு அப்புறமேட்டு ஆனா யூதர்கள் எல்லாருமே தேடினாங்க. 14வது வசனம் வாசிப்போமே. பாதி பண்டிகை ஆன போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். பாதி பண்டிகை அப்படின்னாலே பண்டிகையில 7 நாளளவுமாய் இவர்களுடைய கூடார பண்டிகை கொண்டாடணும். அந்த 7 நாள்ல பாதி பண்டிகை அப்படிங்கிறது வார்த்தையை நாம் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்ன 3 போக பின்ன 3 போக நடுவுல இருக்கக்கூடிய அந்த 4வது நாளை நாம் கணக்கு எடுத்து கொள்ளலாம். 4வது நாள்ல அவர் உள்ளார தேவாலயத்தினுடைய எல்லாம் அந்த 3 நாள் அளவுமாய் அவர்கள் கூடார பண்டிகை வந்தப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு சொல்லி தேடினவங்களாதான் இருக்கிறாங்க. ஆனா இவர் 4வது நாள் அவர் ரகசியமா உள்ளார போனதுக்கு அப்புறமேட்டு 4வது நாள் அந்த பண்டிகையில பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கிரியைகள் எல்லாத்தையுமே பார்க்கறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய உபதேசம் எல்லாமே பின்னும் ஒரு 3 நாள் அளவுமாய் 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் வரைக்கும் கேட்கிறாங்க. 7வது நாள் அவர் ஏன்னா பண்டிகையினுடைய கடைசி நாளில 37வது வசனத்தை எடுப்போமே. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போ யூதர்கள் எல்லாருமே யூதர்கள் தேடினார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்தார்கள். ஆனா கூட இருந்த சகோதரர்களும் எருசலேமுக்குள்ளார போனாங்க. அவர்கள் எல்லாமே போன பின்பு ரகசியமாய் இவர் போனார் அப்படின்னு தான், அந்தரங்கமாய் போனார் அப்படின்னு தான் வசனம் எல்லாமே இருக்குது. வேத வாக்கியத்தின்படி ஏன்னா இவர் போக வேண்டிய நேரம் அப்பொழுதுதான் வந்திருக்குது. கடைசி நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சப்தமிட்டு, அப்போ பிரதான நாள்ன்றது 7ஆம் நாள். அந்த 7ஆம் நாள்ல இருக்கக்கூடிய கூடார பண்டிகையில ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்க இருப்பாங்க. அப்போ அவங்க அது நாள் வரைக்கும் 3 நாள் வரைக்கும் அந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறமேட்டு அப்போ அவர் சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடம் பானம் பண்ண கிடவன். ஒருத்தன் தாகமா இருந்தானா எங்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. வேற யார்கிட்டயுமே நீ போக தேவையில்லை, எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு 38, 39 வேத வாக்கியம்
தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருக்குள் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். அப்ப அருளப்படாத நாளில, கடைசி நாளில அவர் பேசின அந்த பண்டிகையினுடைய கடைசி பிரதான நாளிலே, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடம் பானம் பண்ண கடவன். அப்போ பரிசுத்த ஆவியை ஒரு தண்ணீரை போல நீ பருகிதான் ஆகணும், நீ குடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த ஆவி அப்படிங்கிற பரிசுத்த ஆவி, ஏன்னா பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னும் அவர் இருந்தது மகிமைப்படாதிருந்தார். அவர் இருந்தது மனுஷகுமாரனாய் இருந்த நாட்களிலே தேவகுமாரனாய் மகிமை அடையாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. அதனால பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார், விசுவசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்ததுக்கு அப்புறமேட்டு விசுவசிக்கிறவர்கள் நிச்சயமா பரிசுத்த ஆவியை அடைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி, ஆவி அப்படிங்கிற அந்த பதம் கிரேக்க பதத்துல சுவாசம் என்ற பொருளை கொண்டதாக தான் இருக்கும். அப்ப சாதாரணமா சுவாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாயை திறந்து ஒரு மூச்சு விடுறப்ப நமக்குள்ளார போகிறது மாதிரியும், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடம் பானம் பண்ண கடவுது அப்படின்னா ஒரு வாயை திறந்து தண்ணீரை குடிப்பது போலவும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாரே கொண்டு வர சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் வேத வாக்கியம் சொல்லுகிறதன்படி என்னிடத்தில் விசுவசிக்கிறவன் எவனோ, நீ இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிற அப்படின்னா நம்ம சாதாரணமா இல்ல, இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிறது அப்படிங்கிறது வேதம் சொல்லி இருக்கிறபடி என்னிடத்தில் விசுவசிக்கிறவன் எவனோ. அப்ப நம்ம நார்மலா 10 கடவுள்களோட 3 கடவுள்களோட இவரும் ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி விசுவசிக்கிறது, இட் இஸ் யுவர் நார்மல் ஃபெய்த். பட் வேதம் சொல்லுகிறதன்படி நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு தெய்வம் உனக்கு இல்லாமல் போவதாக, என்னுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை என்று வேதம் அழுத்தி திருத்தி நல்ல திருஷ்டாந்தமாய் சொல்லக்கூடியதா இருக்கிறது. நீங்க விசுவசிக்கிற மாதிரி விசுவசிக்கிறது அப்படின்னா நம்ம என்னது, வேத வாக்கியம் சொல்லுகிறதன்படி என்னிடம் விசுவசிக்கிறவன் எவனோ. அப்ப பிரியமானவர்களை, நாம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடியது, நாம வார்த்தையின்படிதான் என்னுடைய விசுவாசம் இருக்கிறது. நாம கட்டடத்தை சார்ந்தோ, காணிக்கை சார்ந்தோ, ஸ்தாபனத்தை சார்ந்தோ, மற்ற போதகர்களை சார்ந்தோ அப்படி இப்படின்லாம் இல்லை. என்னுடைய விசுவாசம் வசனத்தை சார்ந்து இருக்கிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறதன்படி என்னிடத்தில் விசுவசிக்கிறவன் எவனோ அப்படின்னா, அந்த எவனோங்கிற லிஸ்ட்ல நான் நிக்கிறேன் அப்படின்னா அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடும் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியினுடைய மகிமை. அவர் மகிமை அடையாதபடிக்கு அவர்கள் இருந்தபடி இயேசு கிறிஸ்து இருந்தப்போ அவங்க கிட்ட சொன்னப்பவே 40வது வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். ஆமென். அப்போ எந்த ஒரு மகிமையும் அவர்கள் பார்க்கவில்லை, வார்த்தையை மாத்திரம்தான் கேட்டார்கள், வேற ஒன்னையுமே கேட்கவே இல்லை. வார்த்தையை மாத்திரம் கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் அந்த ஆவியை சுவாசமாய் எடுத்துக்கொண்டார்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையுமே பானமாய் பருகி கொண்டார்கள். அதனாலதான், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். இதுல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அப்போ நீ எதை
பார்க்குறியோ, எதை உணர்றியோ அதன்படி நம்ம வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது ஒரு பரவச நிலையில போய் நம்மளுடைய கட்டுக்கடங்காம இருக்கக்கூடியது, முணுமுணுன்னு இருக்கிறது, அந்நிய பாஷையில வந்து என்னது பலபரப்பட்ட மொழிகளில் பேசக்கூடியது, இதுல மட்டும்தான் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீ எதை உணர்கிறாய் என்பதல்ல இங்க இருக்கக்கூடிய காரியம். எதை விசுவசிக்கிறாயோ அதுவே உனது காரியமா இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய காரியத்தின்படி எவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கிறீர்களோ, இத வந்து நம்ம உலகத்துல பூர்வமா இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின்படி என்னது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் சொல்றவங்களுக்கு இது வந்து என்னது, நீ கார் வாங்கிக்கிறோன்னு விசுவசிக்கிறியா, அது ஜோம் பண்ணனா அது காரா கிடைக்கும். வீடு வாங்கணும்னு விசுவசிக்கிறியா, அதை வந்து நீ ஜோம் பண்ணனா வீடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பட் ஆவியானவர் அந்த இடத்துல நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல தெளிவா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் கேட்டு பார்ப்போம், அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்குவோம், எனக்கு தகுதி இருந்தாருன்னா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருமனம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா என்னுடைய நாமத்தினாலே விசுவசிக்கிறவர்கள் எவர்களோ, வேத வாக்கியம் சொல்லுகிறதன்படி விசுவசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் ஓடும் அப்படின்னு சொல்லி இவர் மகிமை அடையாதபடி இருக்கக்கூடிய நாள்ல சொன்னது. மகிமை அடைந்த பின்பு அவர்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறப்போ அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். இதுல அவர்கள் நின்னுகிட்டு இருந்த இடத்துல வந்து மூழ்கிட்டு அப்படி வாசித்த சிஸ்டர், திரும்ப அந்த இடத்த திரும்ப வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அப்படி நிறுத்துங்க. பலத்த காற்று அடிக்கல, பலத்த காற்று அடிச்சது போல முழக்கம் தான் வந்துச்சு. அப்ப காத்தெல்லாம் அடிக்கல. அதே சமயத்துல அவர்கள் வாசிங்க சிஸ்டர். வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் என்ன இருந்துகிட்டு இருந்தாங்களா? உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நின்றுகிட்டு இருந்தாங்க. கைய உயர்த்தி வாரமா ஊன்னு கத்திக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்லாம் எனக்கு வசனம் சொல்லி தரலங்க. நான் இதை வாசிக்கிறப்ப அவர்கள் உட்கார்ந்திருந்து, அந்த பெந்தகோஸ்தே நாளில அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும். அப்ப ஆவியை பெறுவதற்கு உங்களுடைய சரீரத்தின் நிலைமையை வந்து நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாதான், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான், ஒரு சபையில கூடி வந்து பரவசமா நீங்க ஜெபம் பண்ணாதான், அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாய் இந்த வசனத்திற்கு முரணானதாய் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டுல அவர்கள் தங்கி, ஏன்னா ஆவியானவர் சொல்றப்ப தெளிவா அந்த இடத்துல எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை வந்து ஒரு பிசகுமே இல்லாம பதிவு பண்றது ஆவியானவருடைய வேலை. நிச்சயமா ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தோலாம் மாறாது. அவர்கள் நின்று கொண்டிருந்தது, ஜெபித்து கொண்டிருந்த வீட்டுல, அவர்கள் தங்கி இருந்த வீட்டுல அப்படின்ற வசனங்கள் எதுவாய் இருந்தாலும் அந்த இடத்துல மாத்தி போட்டிருந்தாலும் நமக்கு புரிஞ்சிருக்கோம். ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் பதிவு செய்தது உட்கார்ந்திருந்த வீடுகள், அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இததான் பழைய ஏற்பாட்டுல அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடியது. நீங்க உட்கார்ந்திருந்து தேவனுக்குள்ளார உட்கார்ந்திருந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நீங்கள் நதியாய் ஓடக்கூடிய விதத்துல உங்களுடைய இருதயத்துல பிரவாகித்து ஓடக்கூடியது. ஏன்னா அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் அளிக்கக்கூடியவர். இயேசுவினுடைய கரங்கள் இன்னைக்கும் நமக்குள்ளார இருக்குது. ஆனா அதை நம்ம தளர்த்தி விட்டு கொடுக்கிறப்போ, ஏன்னா பவுல் வந்து அந்த அந்த அவங்கிட்ட இருந்த அந்த கொருந்து பட்டணத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே மனம் மாறுகிறவர்களுக்கு எழுதக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல 2 கொரிந்தியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து வாசிப்பாங்களே. முதல் 2 வசனம் மட்டும் வாசிங்க.
இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருந்தபடியால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென். அந்த உத்தமன் என்று விளங்க பண்றதுக்கு அவர்கள் செய்த அந்த வார்த்தை என்னதுன்னா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து. இத கிரேக்க பதத்துல நாம வாசித்து பாக்குறப்போ அந்த 2 கொரிந்தியருடைய புத்தகத்துல 4வது அதிகாரம் 2வது வசனத்துல அதுல போட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை கிரேக்க பதத்துல அப்பேபோமென், அப்பேபோமோதா அப்படின்ற மாதிரி அப்பேபோமோதா அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த டேர்ம். அந்த டேர்முக்கு அது எக்ஸாக்டா இங்கிலீஷ் மீனிங்ல ரெனவுன்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மீனிங். ஆனா அத நம்ம அழகா தமிழ்ல ரெனவுன்ஸ்டுக்கு நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுல கொடுக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வாசித்து பார்த்தீங்க. அந்த இடத்துல அவர்கள் கொடுக்கக்கூடியது என்னதுன்னா டோட்டலா திறந்துடுறது, விட்டு விடுக்கக்கூடியது, அது டிசிஸ்ட் தான். எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து விட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் அதுல போட்டிருக்கக்கூடியதா இருக்கும். அந்த மீனிங்ல இன்னும் அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையுமே உறவுகளை எல்லாவற்றையும் துறக்கக்கூடியது. அப்போ இந்த வெறுத்து அப்படிங்கிற வார்த்தைய அந்த 2வது வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, அந்த வெறுத்துங்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல அந்த கிரேக்க பதத்துல இருந்து ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல இருக்குன்னா விட்டு விட்டு, அவற்றை எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு. ஏன்னா மறைவான, தனிப்பட்ட, உள்ளான, ரகசியமான, வெட்கப்படக்கூடிய, அவமான கீர்த்தி உடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கப்பையோ, பைபிள் வாசிக்கிறப்பையோ, சபை கூடி வருதலையோ, அல்லது நாம வெளியரங்கமாய் மற்றவர்களுடைய பார்வைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படவில்லை. இந்த வீட்டு சபை என்பது தேவனுக்கு முன்பாக நாம் திறந்த புத்தகமாய் இருக்கக்கூடியவர்களை. ஏன்னா அவருக்கு மறைவாய் இருப்பது ஒன்றுமில்லை. நாம விசுவசிக்கிறது எப்படி விசுவசிக்கிறோமா? வேத வாக்கியம் சொல்லுகிறதன்படியே இயேசு கிறிஸ்துவை நாம விசுவசிக்கிறவன் எவனோ. அப்போ உன்னுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு முத்திரையாய் வரல அப்படின்னா நாம அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்துல நாம இன்னும் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அப்போஸ்தலர் பணி 19வது அதிகாரம் 18-19 வாசிப்போமே. விசுவாசித்தவர்களில் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஆமென். ஏன்னா இந்த அப்போஸ்தலர்ல இருக்கக்கூடிய இந்த 19வது அதிகாரத்துல அவர்கள் எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ளார இருக்கிறப்போ அவங்க, ஏன்னா இதுல முதல் வசனத்துல இருந்தே நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாவற்றையுமே அவங்க பார்த்துட்டு அவரை சிறைச்சாலையில அடைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய விஷயங்கள் எல்லாமே வரும். ஆனா அந்த விஷயத்துல அவரை விசுவசித்தவர்கள் எவர்களோ, ஏன்னா ஒரு மந்திரவாதி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வெளியே போனா உன்னையும் தெரியும், இயேசு கிறிஸ்துவையும் தெரியும், இந்த பவுலையும் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாத்தையுமே நிர்வாணமப்படுத்தி அவர்களை ஓட்டுனது அந்த பிசாசினுடைய கிரியைகள் பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த தேவனுக்கு முன்பாக சுட்டெரிக்கத்தக்கதான ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடியது முக்கியமான படிவங்கள். இந்த புத்தகம் எல்லாம் ஏறக்குறைய எவ்வளவு மதிப்பா இருக்கும்ன்றத அந்த வசனத்துல எப்படியே தொடர்ச்சியா வாசிங்க சிஸ்டர். 19ல இருந்து அப்படியே வாசிங்க.
மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரியத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளி காசு அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அது கோடிக்கணக்குல புறக்கூடியதா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து என்னது அப்படின்னா நிறைய விதமான மந்திர வித்தைகள், குறி சொல்லக்கூடிய இன்னும் அதனுடைய ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து வாசிக்கிறப்ப 78 விதமான அட்டைகள் தான் வச்சிருப்பாங்களாம். அந்த குறி சொல்றதுக்குன்னு ஒவ்வொரு அட்டையுமே என்னது ஒவ்வொரு பண்டிகையிலுமே அந்த அட்டைகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அதுல இன்னும் வந்து என்னது தேயிலை சோதனம், அந்த மாதிரி நிறைய மந்திர ஆபரணங்கள், அதுக்குன்னு சொல்லிட்டு ஆபரணங்கள்னா என்னது அதுக்குரிய கயிறு, தாயத்து, மத்த லொட்டு லொஸ்கு இதெல்லாம இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அவர்கள் எல்லாருமே வச்சிருக்கக்கூடியது அத்தனையுமே கொண்டு வந்து எரிப்பதற்கு தேவ ஆவியானவர் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் பிரவாகித்து ஓடுகிற பொழுது அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் எல்லாமே அந்த இடத்துல அவர்களுக்கு நேரா எல்லாத்தையுமே கடந்து வந்து மாற்றினது. ஏன்னா அப்போஸ்தலர் பணி 5வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போமே. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். இப்ப இந்த சங்கதிகள் நாம இதுல இருக்கக்கூடியது எல்லாவற்றிலையுமே நாம தேவனுடைய சமூகத்துல சாட்சிகளாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா அந்த சாட்சியினுடைய பெருமிதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேவன் தங்களுக்குள் தந்தருளின பரிசுத்த ஆவியின்படி உங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் வந்து தங்கி இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:15 வாசிங்களே. 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமென். இப்ப நமக்கெல்லாம் பாடுறதெல்லாம் இசையோடு பாடுவேன், கைதட்டி பாடுவேன், தாவீதை போல பாடுவேன், இப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்போ பாடுறது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், ஆனா ஜெபம் பண்றது எப்படி இருக்கா? ஆவியோடும். திரும்ப வாசிங்க சிஸ்டர். நான் இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நாம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு. ஏன்னா இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது கருத்தோட எல்லா கருத்துமே நம்ம எடுத்து என்னது இந்தியாவுக்காக ஜெபம் பண்றேன், உலகத்துக்காக ஜெபம் பண்றேன், அதுல மாறணும், இது மாறணும், அப்படி மாறணும்னு சொல்லிட்டு எத்தனை கருத்துகளுக்கு வேணாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதுல ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன். அப்போ கருத்தோடு ஜெபம் பண்றது அப்படின்னா ஒன்றை பெற்றுக்கொள்வோம் என்ற முழு நிச்சயத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படின்னா அந்த முழு நிச்சயம் எங்க இருக்குது அப்படின்னா, நான் கூடார பண்டிகைக்குள்ளாரே பிரவேசிக்க வேண்டியவன் நான். அப்போ இறுதி நாளுக்குள்ளார வேதம் சொல்லுகிறது எப்படியோ அப்படி விசுவசிக்கிறவனாய் இருக்கும் பட்சத்துல நான் அவரோடு கூட நான் எழுப்பப்பட வேண்டிய ஒரு நிச்சயமும் இருக்கிறது. யூதா புத்தகத்துல 20வது அதிகாரம், இது யூதா புத்தகத்துல 20வது 21 2 வசனத்தை வாசிப்போமே. நீங்களோ பிரியமானவர்கள், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்திருங்கள்ன்றதுக்கு யூதாவுக்கு கடைசியா எழுதக்கூடிய விஷயம். அந்த யூதாவுக்கு கடைசியா எழுதக்கூடிய விஷயத்துல நீங்க காத்திருக்கக்கூடிய இந்த நித்திய ஜீவனுக்கு தாங்க நாங்க காத்திருக்கிறோம். வேற எதுக்காகவும் நாம எல்லாம் காத்திருக்கவே இல்லை. அந்த நாம காத்திருக்கக்கூடிய விஷயமே அது ஒண்ணு மட்டும்தான். ஏன்னா நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பெரிய விசுவாசத்துல உறுதிப்பட்டு கொண்டு, நமக்கு எல்லாத்துக்குமே விசுவாசம் எல்லாமே உறுதிப்பட்டுதான் இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள் உங்களுடைய ஜெபம் இருக்கிறதா? ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை. ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன்.
இன்னைக்கு நாம வேத வசனம் சொல்லுகிறதன்படி கர்த்தருடைய இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்ம வந்து கர்த்தர் அப்படிங்கிறத தெளிவா நாம வந்து ஒன் காட், ஒன் சர்ச், ஒன் பேப்டிசம் இதுல தெளிவா நாம விசுவாசிக்கிறோம். மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்த விசுவாசம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறதா? ஏன்னா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய இரக்கத்தை 1000 வருட அரசாட்சியாய் கூடாரத்திலே வாழ்கிறவர்களாய் தங்கி வாழக்கூடிய விதத்திலே நாம காத்திருக்கிறோம். ஆனா அந்த காத்திருக்கக்கூடிய அவர்கள் நாம என்னது, தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கென்று நாம வந்து இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்திற்கு பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். அப்படின்னா நாம செய்ய வேண்டிய முதலாவது செயல், ஞானஸ்நானம்லாம் வெளியரங்கமாய் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடையாளம். நீங்க பாவத்துக்கு மறித்து நீங்க வந்து நீதிக்கு பிழைச்சிருக்கக்கூடிய அடையாளம். சபை கூடி வருதல் வந்து உங்க பக்திக்கு விருத்திக்கு உரிய காரியங்கள். நீங்க வந்து என்னது, வேத வாசிப்பு எல்லாமே வசனங்களை நாம விதைக்கக்கூடிய காரியங்கள். ஆனா தேவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு அப்படிங்கிறது, தேவனோடு நான் பேசுவது, தேவன் என்னோடு கூட இடைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்க நிற்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது. ஏன்னா விசுவாசத்தில் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு, முதல்ல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்க போய் தான் நாம வந்து ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம், இந்த சபைக்குள்ளார அங்கத்தினராய் இருக்கிறோம். ஏன் இப்ப கூட இந்த காதுகளை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளார இந்த காதை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளார இருக்கக்கூடியது அவருக்குண்டான தேவ மகிமைக்குள்ளார நீங்கள் கடந்து போக வேண்டும். அப்படின்னா மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உறுதிப்பட்டு கொண்டு ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா ரட்சிப்புக்குள்ளார வழி நடத்துறது தேவ ஆவியானவர். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிங்களேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். இப்ப இதெல்லாம் என்கிட்ட நடக்குதா? என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விசுவாசத்திலையுமே அவர் ரட்சிப்புக்குள்ளார என்னை வழி நடத்துறது பரிசுத்த ஆவியானவருடைய முக்கிய கிருபையே இதுதான். நம்ம வந்து மனம் திரும்பாத ஜனங்களுக்கெல்லாம் வேற. ஏன்னா மனம் திரும்பாத ஜனங்களுக்கு வந்து அவிசுவாசி கூட கடைசி நேரத்துல நாத்திகனோ கடைசி நிமிஷத்துல கூட நல்ல கல்வனை போல, வலது பக்கத்துல இருந்த அந்த கல்வனை போல அவன் கடைசி நிமிஷத்துல கூட நீர் மெசியாங்கிறத அவன் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா நாம எல்லாருமே இப்பவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம், அவருடைய வருகை இன்ன காலத்துக்குள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லி திருஷ்டாந்தமாய் வெளியரங்கமாய் தெரிந்து கொண்டவர்கள். அப்ப தெரிந்து கொண்டவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆவியினுடைய கிரியையினுடைய காரியம் இல்லாவிட்டால் நாம பாவமான அழிந்து போகக்கூடிய நிலைமையிலேயே நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஏன்னா தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றது வந்து வீட்டு சபையினுடைய வேலை கிடையவே கிடையாது. அந்த வீட்டு சபையில இருக்கிறவங்களுக்கு இந்த ரட்சிக்கப்பட்டுட்டோங்கிற வார்த்தையை வந்து நாம பயன்படுத்துதலே ரட்சிப்பினுடைய ஆரம்பம் உங்களுடைய அந்த மறுஜென்ம முழுக்கினாலே வந்திருக்குது. நீங்க மாம்ச சரீரம் எல்லாமே, மாம்சமான இயல்புகள் எல்லாமே தண்ணீருக்குள்ளார முக்கி எழுந்து நாம எல்லாமே புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களா வந்திருக்கிறோம்.
ஆனா அது ஆரம்பம். ஆனா பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்குதல் அப்படிங்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில, அன்றாட சிந்தனையில, அன்றாட பேச்சு வழக்குல, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையுமே அந்த வார்த்தையினுடைய மதிப்பீடு எவ்வளவு தூரத்துக்கு வெளியே வருதோ அப்பதான் தேவனுடைய சமூகத்துல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ரொம்ப 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 வெளியரங்கமான ஒரு அடையாளம். ஏன்னா உங்களுடைய கிரியை வச்சு அவர் ரட்சிக்கலங்க. நீங்க 10 வயசுல இருந்து தேவனுடைய காரியத்துல நான் நிக்கிறேன்றதுனால எல்லாம் உங்களைய கூப்பிடல. நீங்க ரொம்ப பரிசுத்தவான்றதுக்காக கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருக்கல. உங்களுக்கு நீங்க நாம் எத்தனை இடத்துல எவ்வளவு என்னது பிராயச்சித்தம் பண்ணி, எவ்வளவு பரிகாரம் பண்ணி, என்னென்னலாம் வச்சு ஜெபம் பண்ணேன் அப்படிங்கிறதுனால அவர் கூப்பிடவே கிடையாது. உங்கள் என்னது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம், நீங்க செஞ்ச எல்லாமே நீதியினுடைய கிரியைகள், நான் அப்படி ஒழுங்கா இருப்பேன் பிரதர் அப்படின்றதுனாலலாம் உங்களை எல்லாம் கூப்பிடல. அவர் ரட்சித்தது என்னது அவருடைய மிகுந்த கிருபையினாலே ரட்சித்தது. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்படி இருந்தோம், இந்த மரித்தது நிலைமையில தான் நாம இருந்தோம். ஆனா அவர் உயிர் கொடுத்தது எதுக்காக அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே. உங்க பேச்சு வாசிப்போமே, யோவான் 6:63 வாசிங்களேன். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த வசனம் மாம்சத்தினுடைய கிரியைகள் தேட முடியாது. ஏன்னா இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், இடம் கொள்ளாத மட்டுமாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ வீடுகளை கட்டி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது எல்லாத்தையுமே நாம வாசித்துட்டு அது மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தப்படுத்தி எனக்கு வீடு வரல, கார் வரல, எனக்கு பங்களா வரல அப்படின்னு சொல்லி நாம சுகம் வரல, இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாத்தையுமே நாம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆவியோ இன்னும் உங்களை உயிர்ப்பிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆவி உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா இதிலும் மேலானவைகளை தேடுகிறவர்களாய் நாம் மாறுவோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் விசுவசித்தவர்கள் அல்ல. அவர்களுடைய சூளை 7 மடங்காய் சூடேற்றப்பட்ட பின்பும் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஏன்னா அது வரைக்கும் விசுவாசத்துல கர்த்தர் காத்துக்குவாருன்னு சொல்லிக்கிட்டே வந்தப்ப இன்னமாடா நீ நம்புற அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே கர்த்தர் தப்புவித்தாலும் கர்த்தர் தப்பு வைக்காம போனாலும் அவர் தான் கர்த்தர்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்தினாங்க. ஏன்னா அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாய் இருந்தது. அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாய் இருக்கும் பட்சத்துல நாம தேவனுடைய சமூகத்துல ஆவியில ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். ஆவியில நாம் தீர்க்கமுடையவர்களாய் நாம் மாறுவோம். வாசிப்போமே, ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியினுடைய பிரமாணம். ஏன்னா இன்னைக்கு நியாய பிரமாணம் நமக்கு கிடையாதுங்க. நமக்கு தீர்க்கமா இருக்கக்கூடியது ஆவியினுடைய பிரமாணம். அந்த ஆவி உயிர்ப்பிக்க கூடியது. வசனம் சொல்லுகிறதன்படி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசிக்கிறோம் என்றால் இந்த ஆவியினுடைய பிரமாணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க போகிற இடத்துல எல்லாத்தையும், நீங்க இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலமா இருந்தாலும் சரி, நீ நிக்கிறன்னா பரிசுத்த ஆவியானவர் புரண்டு ஓடணும். ஜீவ நதி உனக்குள்ளார இருந்து புரண்டு ஓடணும். அதை கண்கள் கண்டு கொள்ள வேண்டும். நீ அறிக்கை செய்யறதுனாலதான் அடுத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா நாம இன்னும் ஆவியில உயிர்ப்பிக்கப்படவில்லை என்பதான் அர்த்தம். ஏன்னா
ஆவியினுடைய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அந்த ஆவியினுடைய பிரமாணத்துக்குள்ளாரதான் நம்ம கடந்து போகிறோம். நம்ம கிருபையினுடைய பிரமாணத்துக்குள்ளார மாத்திரம் நின்றுகிட்டு இருக்கிறவர்களா நம்ம அழைக்கப்படல. நியாய பிரமாணத்துல இருந்து அடுத்து கிருபை பிரமாணத்துல இருந்து இப்ப நாம கடந்து வந்திருக்கக்கூடியது ஆவியினுடைய பிரமாணத்துல கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறோமா, ஆவியானவர் சத்தியமானவைகளை ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். வாசிப்ப 1 யோவான் 5:6. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர். சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆமென். அவர்தாங்க நமக்கு சாட்சி கொடுக்க போறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ளார இருக்கும் பட்சத்துல நான் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாத வேளையிலே ஆவியானவர் தாமே, இயேசு கிறிஸ்துவின் ஆவிதாமே எனக்குள்ளாரே பரிசுத்தமாய் பரிபூர்ணமாய் ஜெபம் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஆவியானவர் சத்தியமாக என்னாலே ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே திரும்ப இன்னொரு தடவை வாசித்து பாருங்களேன். ஏன்னா நமக்கு வேற ஒரு ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பத்தி திரும்ப திரும்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நாம இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாம ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், இன்னொரு பரிசுத்த ஆவி இன்னொரு ஆள்கிட்ட நாம போகணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. இந்த வசனம் தெளிவாவே சொல்லுது. திரும்ப வாசிங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர். சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆமென். அப்போ இந்த சாட்சி எனக்குள்ளார இருக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த பூமியில சாட்சி கொடுக்க போறது 3: ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே சாட்சி கொடுக்கக்கூடியது. 1 யோவான் 5:8 நாம என்னது நாம வாசிக்கிறோம். ஆனா இது தனித்தனியா சாட்சி சொல்ல போறது கிடையாதுங்க. 1 யோவான் 5:8 பாருங்க. சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளை. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இது 3 தனித்தனியாவா இருக்குது, ஒருமைப்பட்டு இருக்கிறதுன்னு தான் வசனமே இருக்குது. அப்போ நாம விசுவசிக்கக்கூடிய ஒன்காடுன்றது ஒரு டாக்டரினா மாத்திரம் இல்ல. ஒரு டாக்டரின்றதுக்காக அடுத்தவங்களை டிஃபென்ஸுக்காக பிரதர் நான் ஒன்காடை பத்தி நிறைய பேசினாங்க பிரதர், அதை பத்தி எனக்கு சரியா தெரியல பிரதர், நீங்க பேசுனீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னா உங்களுடைய ஆவி இன்னும் உயிர்ப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு சாட்சி சொல்ல போறது 3 தான்: ஆவி, ஜலம், ரத்தம். இது 3 தான் சாட்சி சொல்லும். ஆனா 3 தனித்தனியா, ஆவி தனியா போய் ஜெபம் அது சாட்சி சொல்ல போறது கிடையாது. ஜலம் தனியா, நீ ஞானஸ்தானம் வாங்கின ஜலம் தனியா சாட்சி சொல்ல போறது கிடையாது. நீ வாழ்ந்த பூமி தனியா சாட்சி சொல்ல போறது கிடையாது. உனக்குள்ளார இருக்கக்கூடிய ஆவி தனியா சாட்சி சொல்ல போறது கிடையாது. இது மூன்றும் ஒன்றே. ஏன்னா ஒருமித்தே காணப்படக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளார நமக்கு பலமாய் செயல்படுகிறதுனாலே. யோவான் 16:13 வாசிங்களேன். யோவான் 16:13. ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஏன்னா இன்னைக்கு பல சமயங்கள்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பிரதர், இது வரைக்கும் கரெக்ட், நீங்க சொல்ற வரைக்கும் இது வரைக்கும் பேசின வரைக்கும் கரெக்ட் பிரதர், அது எப்படி இன்னைக்குதான் வருவாரு, இப்பதான் வருவாரு, இந்த வருஷத்துக்குள்ளார வருவாரு, இந்த மாசத்துல வருவாரு, அதெல்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஆவியில ஜெபம் பண்ணிப்பாரு. நீங்க ஆவியோடு கருத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க.
ஏன்னா ஊக்கமாய் கருத்தோடு தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். வசனம் அப்படி எனக்கு சொல்லித் தரல, எனக்கு சொல்லி கொடுத்தது ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுங்கள் தான் எனக்கு வசனம் சொல்லி கொடுத்திருக்கிறது. நான் ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை வழி நடத்துவார். ரைட். இதுவரைக்கும் நீங்க சகல சத்தியங்களுக்குள்ளார வழி நடத்தினவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம். வீட்டிலே கூடக்கூடிய சபைகள் மாத்திரமே சபை. நாம ஒரே பெயரால மாத்திரம்தான் ஞானஸ்தானம், அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான் நாம ஞானஸ்தானம் வாங்க முடியும்னு சொல்லி சத்தியத்துல நாம் விசுவசிக்கிறோம். ரைட்டு. சத்தியத்துக்குள்ளார வழி நடத்துவார் அது மட்டும் சொல்லல. சத்திய ஆவியானவர் அவர் உங்களிடத்துல வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளார உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு முடிச்சிருந்துச்சுன்னா நான் விட்டுருவேன். ஆனா அவர் தமக்கு சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை விட்டு பட்டவைகளை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்ப நம்ம இந்த சபையில வரப்போகிற காரியத்தை எல்லாமே சொல்றது புதுசா நாம டிசைன் பண்ணி யாருமே போதிக்கவே கிடையாது. ஏன்னா நான் சொன்னவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமா, இயேசு கிறிஸ்து நினைப்பூட்டக்கூடியவராய் சொன்ன எல்லா வசனங்களையுமே இன்னைக்கு நினைப்பூட்டக்கூடியதா தான். இந்த வசனம் இங்க இருக்குது, இந்த வசனம் இங்க இருக்குது, இதை எல்லாத்தையும் ஜோடு சேருங்க, இதை எல்லாத்தையுமே உறவு சேர்த்து கொண்டு ஒரு சத்தியத்துக்குள்ளார எண்ணிலுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் உயிரோட சீஷர்களோட நின்னப்போ அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே போதிச்சார். ஆமா, அது அப்பவே சொன்னாரு, வேதத்துல இப்படி எழுந்ததுனால நிறைவேற வேண்டியதா இருந்தது அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்க பின்னாடி சுவிசேஷமாய் குறிப்புகள் எழுதும் பொழுது அவங்க புதுசா எழுதல, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே நினைப்பூட்டப்பட்டதுனாலே பழைய ஏற்பாட்டுல இப்படி சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டுல இப்படி நிறைவேறுச்சு. பழைய ஏற்பாட்டுல இவைகள் எல்லாமே நிழல், புதிய ஏற்பாட்டுல இது எல்லாமே நிஜம்னு சொல்லிட்டு அது பழைய ஏற்பாட்டை நினைப்பூட்டுதலாய் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாரே அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு, நல்லா அழுத்தி சொல்றேன், சீஷர்களுக்கு அன்னைக்கு நினைப்பூட்டுதலாய் இருந்தது. இன்னைக்கும் நாம எல்லாருமே சீஷத்துவத்துல நாம நிக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வரப்போகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் தேற்றரவாளன் போதித்து, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி எனக்குள்ளார இருக்கும்னா எல்லா காரியத்தையும் போதிப்பார். அது வரப்போகிற காரியமா இருந்தாலும் சரி, 2028 வரைக்கும் நடக்க போகிற எல்லா காரியமா இருந்தாலும் சரி, அவர் எனக்கு போதிப்பார். இத நீங்க ஞானஸ்தானத்தோட மட்டும் நிறுத்திட்டு ஆன்லைன் பைபிள் கேட்கறதோட நிப்பாட்டிட்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை கூடுகையோட கூட நிப்பாட்டிட்டு நாம விடுவோமே ஆனால் நான் ஆவியிலே கருத்தோடு ஊக்கமாய் ஆவிக்குள்ளார இசைந்து நிற்கக்கூடிய சீஷத்துவத்திலே இன்னும் நான் நுழையவில்லை என்று நான் அர்த்தம். ஏன்னா அவர் ஆவியானவர் எல்லா காரியத்தையுமே நினைப்பூட்டக்கூடியதா இருக்கிறாரு. நினைப்பூட்டி தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறாரு. 1 யோவான் 2:27 வாசிங்களேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஹலோ, இன்னைக்கு பல சந்தேகங்கள் இன்னைக்கு சபைக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வருது. நாம இது எப்படி பிரதர், இது எப்படி நடக்குமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குள்ளார இருக்கக்கூடிய சகோதரர்கள சந்தேகங்கள் கேட்பது ரைட்டு, தப்பு இல்லை. மரியாள் கேட்ட சந்தேகம் மாதிரி இது எங்கனமாகும்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவார் கர்த்தர். ஆனா அண்ணாளுக்கு சக்கரையாவுக்கும் கேட்கறது மாதிரி நாம கேட்டோம்னா வாயடிச்சு விடுவார்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சத்திய ஆவிக்குள்ளார நான் நிலைத்திருக்கும் பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளாரையும் அவர் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் பேரிலே, ஏன்னா உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஆவிக்குள்ளார நிறைந்து நிற்கும் பொழுது சகல சத்தியங்களையும் அவர் நிச்சயமா வெளிப்படுத்துவார். உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான தொடர்புகளை இன்றைய நாளிலே இன்னும் வலுப்படுத்துங்கள் என்று ஆவியானவர் காதுள்ளவர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு உறக்க சத்தத்தோடு கூட சொல்லுகிறவராய் இருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அந்த சாவுக்கு ஏதுவான அந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே அந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா இந்த சரீரத்துல நாம் ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுகிற பொழுது இந்த சரீரத்துல வியாதிகள் இல்லை. இந்த எல்லாவற்றையுமே அதுல என்னது அவர் கொடுக்கக்கூடியது ஜீவன், பலன், சுகம், சக்தி, இது எல்லாமே ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சி எங்க இருக்கு தெரியுமா? நீங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்ல இல்ல, நீங்க போகக்கூடிய வாக்கிங்ல இல்ல. இன்னைக்கு விசுவாசிக்கே பல பேருக்கு நம்ம ஜெபிக்கணும் பிரதர், ஒரே இடத்துல உட்கார்ந்து எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா வாக்கிங் போகணும், நல்லா டயட்ல இருக்கணும், இது என்னது நல்லா என்னது ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே புறஜாதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ நல்லா பிராணாயம் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவன் புறஜாதியுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா உனக்குரிய மிகப்பெரிய அபியாசம், பயிற்சி, இது எல்லாமே என்னுடைய வார்த்தைகளிலே ஆவியினாலே, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயர்ப்பிப்பார். அந்த ஆவியில நான் நிற்க பொழுது கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கணும். நான் கிறிஸ்துவின் ஆவியோடு கூட நான் நிக்கணும். அந்த நதி பிரவாகத்து ஓடுகிற பொழுது தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நான் நிரந்தரமாய், ஏன்னா அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த சாட்சிகளாய் இருக்கக்கூடியது எப்போ நீங்க போகிற இடத்துலயும் வர்ற இடத்துலயும் நிக்கிற இடத்துலயும் பேசக்கூடியது, பார்க்கக்கூடியது, செய்யக்கூடியது எல்லாத்துலயுமே கர்த்தருடைய சாட்சி. ரொம்ப தூரம்லாம் வேணாங்க. உங்களுடைய கணவனுக்கு முன்னாடி, உங்களுடைய மனைவிக்கு முன்னாடி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி, உங்களுடைய நண்பர்களுக்கு முன்னாடி உங்களுடைய சாட்சியம் இவன் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வெளிப்படும் பொழுது தேவன் உங்களின் மூலமாய் பரிசுத்த ஆவியினுடைய நதியை பிரவாகித்து ஓட பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படிங்கிறது யூதாவினுடைய புத்தகத்துல 20வது வசனத்துல எல்லா சமயத்திலுமே, எபேசியர் 6வது அதிகாரத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் சகல வேண்டுதலோடு எல்லாம் நாமெல்லாம் ஜெபம் பண்றதுக்கெல்லாம் தயாராகதாங்க இருக்குங்க. இன்னைக்கு அதுல ஒரு டிகிரியை கொஞ்சம் மாத்துங்க. உங்களுடைய சகல விதமான, நான் எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் பிரதர். நான் எந்த நேரத்துல பைக்ல போனா கூட சோத்திரம் சொல்லிக்கிட்டு தான் பிரதர் போறேன். நான் அங்க போனா கூட சோத்திரம் சொல்லிக்கிட்டு தான் போறேன். எல்லா சமயங்களிலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் இருக்கிறேன் பிரதர். ஆனா உன் ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு கூட இருக்கிறதா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். வாசிங்க சிஸ்டர் அந்த இடத்த 6:18 திரும்பவும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். முழிச்சுக்கிட்டு அப்படின்றதுக்காக விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு முழு இரவு ஜபம் அப்படி இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த விழித்து கொண்டிருங்கள்ன்ற ஒரு வார்த்தையில மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இவங்க என்னது எல்லா விதமான வேண்டுதல்களோடு எல்லாம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு கூட இணைந்து, இயேசு கிறிஸ்துவ நீங்க கிறிஸ்துன்னு சொல்லி விசுவசிக்கிறத காட்டிலும் வேதம் சொல்லுகிறதன் பிரகாரமாய் நான் விசுவசிக்க வேண்டும் என்றுதான் தேவ ஆவியானவர் இந்த நாளிலே
காதுகளுக்குள் நுழைந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்களேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். இப்ப இது எல்லாமே ஆவியானவர் செய்வார் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறப்போ இது என்னது? ஆவியானவர் இருதயத்தினுடைய சிந்தையை அறிவார் அப்படிங்கிற வசனத்தோட முடிக்குது. இருதயத்தினுடைய சிந்தை கிறிஸ்துவின் ஆவியோடு கூட இணைந்து அது ஜெபிக்கின்ற பொழுது வாயே பரிசுத்த ஆவியானவருக்குரிய வாயா மாறி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா சீஷர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடியதாய் மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம், கிறிஸ்துவனுடைய ஆவிக்குள்ளார நான் நின்று ஜெபிக்கிறேன், கிறிஸ்துவனுடைய ஆவியோடு கூட நான் இணைந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழு நிச்சயத்தோடு நான் ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எவைகளோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்ற முழு நிச்சயத்தோடு ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களோடு கூட இருந்து பேசுகிறார். ஏன்னா பெந்தகோஸ்தையினுடைய நாளில பெரும் இறைச்சலோடு இறங்கி வந்த ஆவியானவர் உட்கார்ந்திருந்தவங்க மேல போட்ட உடனே அவர்கள் எழுந்து நின்று பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாருடைய இருதயத்தையும் தைத்தது. அப்போ வாக்கு கடங்காதோடு பெருமூச்சுகளோடு பேசினது இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ளார இறங்கின உடனே அவர்கள் பேசினார்கள். ஐயா, நீ உன்னுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு அப்படின்னா நீ வாயை திறந்து பேசுகிற பொழுது பிறருடைய இருதயம் குத்தப்படும், பாவங்கள் கண்டிக்கப்படும், வியாதிகள் பறந்து ஓடும். ஏன்னா அது எல்லாம் நடக்கல அப்படின்னா உன்னுடைய ஆவி இன்னும் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவ ஆவியானவர் சத்தமாய் சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியோடு கூட நாம் இணைந்து நிற்க வேண்டிய அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் விசுவாசியும் என்ற தலைப்பில நாம் இந்த நாளில விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டு இருக்கிறோம். இதன்படியே பிரியமான பிள்ளைகளே, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். என்னுடைய ஜெபம் கருத்தோடு இருந்துச்சா? ஏன்னா உங்களுடைய ஜெபங்கள், நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தராகிய தேவன் ஒருத்தர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க தான். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. ஆனா ஒரு படிக்கு மேல் இந்த நாளில ஆவியானவர் நம்மை அழைத்து செல்கிறார். உன்னுடைய ஜெபம் ஆவியோடு இருக்கிறதா? ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இறுதி நாட்களுக்கென்று காத்திருக்கிறோமா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார வருகிற பொழுது பண்டிகையின் இறுதி நாளிலே அவர் சொன்ன வார்த்தை இதுதான். உங்களுக்குள்ளார இருக்கும் பொழுது ஜீவ நதி பிரவாகித்து ஓடும். ஜீவ நதி பரிசுத்த ஆவியானவர் பிரவாகித்து ஓடும். ஒருவன் தாகம் உள்ளவனாய் இருந்தால் என்னிடம் கேட்க கடவன். ஒரு நாளும் தாகம் படாதபடிக்கு என்னால் நிரப்பக்கூடும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு முறையாச்சும் ஆவிக்குள்ளார நாம் பரிபூர்ணமாய் செபிக்கிற பொழுது அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் எனக்குள்ளார நிரந்தரமாய் தங்க நம்மை இந்த நாளில அழைக்கிறவராய் இருக்கிறார். அதனால நாம் இந்த நாளில நிதானித்து அறிந்தவர்களாய், நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்குள்ளாரை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஒரே மனப்பட்டு இந்த சீஷத்துவம், இந்த சபையில் இருக்கக்கூடிய சீஷத்துவம் தேவனுடைய மகிமைக்குள்ளார இந்த பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளாரையும் பிரவாகித்து ஓட ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் எல்லாருமே இருக்க ஒரு மனப்பட்டு நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, இந்த நாளில எங்களுடைய ஆவியோடு கூட
கிறிஸ்துவின் ஆவியை இணைத்து கொள்ளத்தக்கதாய் நீர் ஒருமைப்பட்டவராய் இருக்கிறீர் என்பதை விசுவசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த ஆவியின் ஐக்கியத்தோடு கூட நாங்களும் எங்களுடைய வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவின் ஆவியாய் நின்று ஜெபிக்க, ஆவியோடு கூட ஜெபம் பண்ண இந்த நாளில ஒவ்வொருத்தருக்கும் நீர் கற்றுத்தருகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இறங்குகிற பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளார வழி நடத்துகிறவராய் மாத்திரமல்ல, நிகழ்காலத்தை மாத்திரம் தெரிவிக்கிறவராய் அல்ல, வரும் காரியத்தை தெரிவிக்கிறவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். மறைவாய் இருப்பது ஒன்றுமல்ல, தன்னுடைய பிரியமானவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவேன் என்று சொன்ன தேவரீர் உம்முடைய வசனத்தின்படியே சகலவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, நாங்கள் நிற்கிற இடத்துல, நாங்கள் பார்க்கிற பார்வையில பரிசுத்த ஆவி பிரவாகித்து ஓட, இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த வல்லமை எங்களுக்குள்ளார இருந்து சத்திய வசனமாய் பிரவாகித்து ஓட, நீர் பெந்தெகோஸ்தையின் நாளிலே அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி வந்ததன் பிரகாரமாய் இதோ உம்மது நாமத்தை இதோ சத்தியம் கூறுகிற பிரகாரமாய் விசுவசிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளின் மீது, எங்களின் மீது நிறைவாய் இறங்கி வருவாராக. அது இறங்கி வருகிற பொழுது அன்றைய நாளிலே அவர்களுடைய பிரசங்கம் அவரவர்கள் பாஷையிலே கேட்கிற வண்ணமாய் மாறினது ராஜா. இதோ அதனுடைய இருதயங்களை எல்லாவற்றையும் குத்தி கிழிச்சு இதோ அன்றைய நாளிலே இதோ ஞானஸ்நானம் எடுக்கத்தக்கதாய் திரளான ஜனங்களை ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் கொண்டு வந்து சேர்த்தது ஆண்டவரே. அதன்படியே என்னுடைய செய்கைகள், நாவின் வார்த்தைகளுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் மாற உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord, brother. ஆமென். Praise the Lord. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. யாருக்காச்சும் பிரேயர் ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? Praise the brother. Praise the Lord. Praise the Lord, brother. Brother, praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord.